யார் அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? எதுக்கு கூட்டு போய் செக் பண்ணுவோம். டேய் நெல்லு, அப்படி வா. பின்னால பின்னால வா, முன்னால போற. பின்னால பின்னால வா, போல பின்னால. என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்ட காலு. ஏடா டேய், யார ஏமாத்துற முட்டப்பட? அந்த பத்து மேல நீ வந்தானே. ஏறா கரெக்ட்டா. மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய், காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. யாருல வந்து இல்ல அங்கடி வர. வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 ஈன்னு காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு குடுத்து முன்னால வந்து மூடிட்டு போறியே. இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மனதால மாட்டி மண்டைய போட்டேனா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள்ல தரேன் 2 நாள்ல தரேன் டீல வரையே. யார் வீட்டு காசு? ஒப்ப வீட்டு காசு. எவ்வளவு வச்சிருக்க? இல்ல கருப்பு, காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல வர்ற? போ போடா. காசே இல்லாம என்ன போச்சு? பொய்யாடா என்ன போச்சு? ராஸ்கல் அயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். ஐயன்றா இது அக்குறும்பா இருக்கு. மெட்ராஸ் பூரா அத்தனை மருந்து கடை மூடி வச்சிருக்கானுங்க. ஏதாச்சும் பந்துக்குண்டா இருக்குமா? வந்தாவது கிண்டாவது சந்துக்குள்ள பிளாட்ல வித்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன் அரை மணியா தொலாவி பாடுறா? எனக்கு கண்டிஷனா சரக்கு ஏன்டா கிடைக்காது? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஷாப் க்ளோஸ். உனக்கு எப்படா கிடைச்சது? நேத்து வாங்கி வச்சுட்டேன்ல. காந்தி ஜெயந்தி கடலீர் என்றா இது அநியாயமா இருக்குது. கடையை சாத்தி வச்சுட்டா எப்படா பிறந்த நாள் கொண்டாடுறது? என்ன மாதிரி தாகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வான்? டேய், சரக்கு எங்க கிடைக்கலண்ணா. அண்ணா 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 இப்பதான் நான் செயல்ல இருந்து வந்திருக்கீங்க. அவசரப்பட்டு கடையெல்லாம் உடைச்சு. அதுவும் சரி. இல்லடா, சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா. அதான் கோமா வருது. இன்னைக்கு சரக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அவதான். அவள ஏன்னா ஏன் செத்தவளை போய் திட்டுறீங்க? முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேல இங்கிலீஷ் 8 ஒரு 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி கொடுத்துருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. பெரிய யாராவது என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே, நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா, உங்க வட்டி கொடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கைங்களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? மறப்படா மறப்ப. நீ மறப்ப, நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ் தானே, மானஸ் தான். உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நீ ஒருத்தன் தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல தானே இருக்கு. இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே, போனா எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே, நம்மனா நமக்கு நம்ப போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலிய கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லவனா தான்டா இருப்பேன். அதுவும் பாக்கியக்கமா இல்ல? ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க? நான் இப்படி உங்க வந்துறவா? வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடுங்க. கண்டிப்பானே. கொஞ்சம் உள்ள போய் துணி மணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துறாத. போட மாட்டோம்ல. பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா. வாங்க போலாம். வெளியில பார்க்காம உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா? அடாடாடாடாடா, பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே.
மேனேஜரா உன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. அட நீ வரணும். இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேன். அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முதல் வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? 200 ரூபா இருக்கு. சரி. இப்படி போய் அப்படி போயினா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பேர வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள சரி. எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் உன் வீட்டு போய் மெயின்டைன் பண்ணு. சரி, சரி. அப்புறம் நான் ஆபீஸ்ல போய் எடுத்துட்டுமா? அடச்சத்த நின்னு பேசிட்டு போவேன், ஏன் இப்படி ஓடுற? அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. ஆஹா. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டா? டேலண்ட்னே, திறமை திறமை. ஓ ஓ, ஓ, திறமை திறமை. வெளிய போகும்போது பாத்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? ஐயோ, அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே, பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்க முடா. அண்ணே, அடே பாண்டி, பாப்பா பாப்பா, உட்காருப்பா உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே, கழுத்துல செயினை அதெல்லாம் முதல்ல சூட் கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுருக்கீங்க? அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸுக்கு போய் முதலாளி அறிமுகப்படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி, அண்ணே. செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. அட, காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே, ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலையில பாப்போம். சரி ராஜா, சரி. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா, போடா. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டுவோம், போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்து கட்டலங்க, ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்து வீட்டே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடு நம்பி பணத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை வீடு அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி வீடு இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செத்தையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன்ட படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. நிறுத்தியா? வணக்கம். ஐயோ சாமி, வெட்டி தரடா. ஐயா, வியாபார நேரம் விட்டுருங்க. பொட்டியில ஐஸ்கிரீம் தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. சார், நம்மாலு. என்னையா ராயா, நீ எங்க இங்க? சார், உங்க போலீஸ் ஐஸ் வைக்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். யோ, என்னையா? ஏன் சார், இவனை முதல்லயே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமியா சார். 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸ கடத்துறது கண்டிப்பா இவனா தான் சார் இருக்கும். அந்த ரேஞ்செல்லாம் கிடையாதுயா. ஏதோ 100-200 சாராயம் வைப்பான். ராயா, நீ கிளம்பு. வர்றேன். இல்ல சார், இவனை கண்டிப்பா செக்அப் பண்ணி தான் சார் அனுப்பணும். சரி, உன் கடமை உணர்ச்சியை நான் கட்டுப்படுத்த விரும்பல, பண்ணிக்க. சார், அவர் என்ன சோதனை போடுறது? எனக்கு தன்மானம் இருக்குது, நானே திறந்து காட்டுறேன். போறவாவு சந்தேகம் தீர்ந்தா சரி. இந்தாங்க. எனக்கு உன் மேல சந்தேகம் கிடையாது. புடிங்க, சாப்பிடுங்க. சார், என்னையா? இந்த கப்பைசையும் செக்அப் பண்ணி. ராயா, இந்த ஆளு ப்ரொமோஷன் திருப்பில ஏதாவது பண்றான். நீ கிளம்பு. யோ, ஓபன் பண்ணியா?
நீ கிளம்புறாயா, உன் தொழில் அமோகமா நடக்கட்டும், நீ கிளம்பு. உங்க ஆதரவு இருக்கும்போது எங்க தொழில் அமோகமா தானே நடக்கும். சரி. ஐஸ் ஐஸ். South control alert, south control alert, south control Hey. alert, கொண்டையா all petrol alert. ஐஸ்கிரீம் மில் தான் ட்ரக்ஸ் கடத்ததா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சஸ்பெக்டட் வெஹிக்கிள்ஸ் எதுவா இருந்தாலும் டீடைன் பண்ணுங்க. ஐஸ் ஐஸ். சாக்கோபார், வெண்ணிலா, மேங்கோ, பிஸ்தா, ராஸ்பெர்ரி. ஐஸ் ஐஸ். அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான், ஆனா எங்க போறான்னே தெரியலையே. ஐயோ இப்படா. டேய் 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 காத்து. ஏய் கருப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சும் நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்கிரன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா முடிக்கிறீங்க. இங்க வா. சரி நான் கிளம்புறேன், எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல. யோ என்னையா நிலம புரியாம பேசிட்டு இருக்கற? ஏன் நிலைமை தெரியாம நீ பேசாத. என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாதிரி இல்ல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தானே இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? கொடு இல்ல வண்டியை கொடு. சரி இந்த வண்டியை வச்சுக்க. பத்ரம், உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ வித்துறாத கருப்பு. லேட் ஆகனா வித்துருவேன். சீக்கிரம் வாயா. அண்ணனுக்கா பாரு. ஓடி ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியதா. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸ கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம், மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம், இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்த வரேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதா. திருமணம் தெரியுமா? என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இசுங்கிறதுக்கு நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ண நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி, இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு கரெக்டா வர நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போன அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா டவுட்டு? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம் இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கரும்பு சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கரும்பு சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க சார்? இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளு கொண்டு வந்து வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி, ஒரிஜினல் இருக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவ பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேலை பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படின்னா பொசுக்குன்னு வார்த்தை விடாங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லா பொழுது பொத்து பொத்து வந்துருச்சு? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. கைய வாயில வச்சிடாத, வண்டியை தள்ளு. உலகள பண்ணிட்டனா? தள்ளியா? ஐயோ கருப்பு, உண்மையிலேயே என் கருப்பச்சாமி நீதாயா? என்னை எப்படி காப்பாத்திருக்கு தெரியுமா? காப்பாத்திருக்கனா? சொன்னா உனக்கு புரியாது, விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின படத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தரேன். ஆனா இந்த வட்டி கூடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல் எங்கிட்ட வருது அதான் பூராத்தி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்னையா அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எஸ்டா ஒண்ணு போட்டு பிதிய கிளப்புற? அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலையை பார்த்திருக்கிற கில்லியா நீ? இல்லையா கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வரட்டுமா? கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது. ஒழுங்கா போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடு பாலா போடுறா. பந்த கொண்டு வந்து எதுக்குள்ள வர்ற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நான் பந்தேறி போது நீ என்னத்துக்கு கொட்டாய் விட்ட? எது? பின்ன என்ன பட்ட பக்கத்துல வாய பால் கொல்லிட்டு வந்தினா பந்து உள்ள போவோம். வேற எங்க போவோம்? டேய் என்ன
என்ன ரொம்ப திமிரா பேசுற? ஏய் இதோட போயிட்டினா உனக்கு நல்லது இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பால வாங்கிட்டோம் என்னடா என்ன மூக்க பிச்சு விடுற ஆஸ்கல் முளைச்சி இலவிடல பேச்சு என்னண்டே வா பாப்பா என்ன வெயிலு கோடை எடுத்துக்கன்னு சொன்னீங்க. என்னம்மா ஏன் கத்துறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு என்ன திமிரு இருந்தா அட்டி டைம்ல 2 பேர் பின்னாடி தட்டுவேன். இது நான் தட்டனா? என்ன உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? போட்டேன்னா மூஞ்சி முகல எகிரிடும். ஜாக்கிரதை. அலையறானுங்க. நான் எப்ப தட்டுனே இவனுங்கள? டேய் இது ஓ வேலை தானா? ஆமா எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மென்ட் ஸ்பாட் பனிஷ்மெண்டா? டேய் என்னடா? இப்போ அடங்க இதுக்கு அப்புறமும் கைய நீட்ன என்ன செய்வ? டேய் என்ன செய்வ? பாரு வத்து குத்த. ஐயே தட இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு தாங்க மாட்டேன். டேய் என்னடா அப்பத இருந்து மறந்துக்கிட்டு என்னடா செய்வ? என்ன செய்வ? இந்த கல்ல கேட்ச் பண்ண. கேட்ச் பண்ணியாச்சு. இப்ப பாரு. என்னடா என்ன பண்ணற? டேய் ஏய் யாரா கண்ணாடி ஒருத்தது? எது? டிஎஸ்பி வீட்லயே கல் எடுத்து அடிக்கிறியா? சத்தியம் பண்ணால சார். ஓ கான்ஸ்டபிள் அவனை என்கவுண்டர் பண்ணியா? எது என்கவுண்டரா? டேய் உன்னை அப்புறமா வச்சிக்கிறடா இருடா. டேய் டவுசர் போடா சுற்ற போறாங்க. டேய் ஐயா சத்தியம் பண்ணால ஐயா. எரியாத கல்லுக்கு என்கவுண்டரா? பயமுள்ள இந்த வயசுல எவ்வளவு பயிற்சி எடுத்து அனுப்பி விடுதியா? நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டை போட்டு வேண்டியா இன்னைக்கு. இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே. இது போகும்போது தூக்கிட்டு போயிடும். ஐயோ பயல பொம்மையோட பொம்மையா உட்காந்து ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்பல பூரானையா. எவ்வளவு விழிப்புணர்வா இருக்க வேண்டியதா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் கூவி வித்துற வேண்டியதா. நல்ல வேலை இந்த கார் ரெண்டு இங்க நிக்கிறது நம்ம பொம்மை வைக்கிறதுக்கு தோதா போச்சு. இந்த கார்காரங்க போய் மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்ணிட்டு வரக்குள்ள இந்த பொம்மையை பூரா கார்ல கவச்சியா வச்சு காசாக்கிட்டு ஓடிட வேண்டியதான். வாங்க சார் யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மையும் இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க சார் வாங்குங்கோ. வகையா பொம்மைங்கோ, குறைச்ச விலைக்கு தாரங்கோ, நினைச்ச பொம்மை வாங்குங்கோ, சிட்டு போல பிள்ளைங்கோ, சிரிச்சு விளையாட வாங்குங்கோ, குட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ. கூட்டமாக வாருங்கோ, குழந்தைகளோட வாருங்கோ. வாங்க எல்லாரும் வாங்க. ஆஹா என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா. என்ன பொம்மையோட போயிட்டு இருக்க? என்ன இவனு வண்டி எடுக்கிறா? என் பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. அட பாவியா. ஐயோ அதை கொடுத்து 50,000 போயிருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க பொம்மையை சண்டாளுங்களா. எந்த தொழில் பண்ணாலும் இடைஞ்சல் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் ஆளுகிறாங்களே. அடே நில்லுடா. ஐயோ ஆளுக்கு ஒரு திசையில போறாங்களே. நான் இவனை பிடிப்பனா அவனை பிடிப்பனா? அடே அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.